அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வேயில் உள்ள பழைய கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 8 2/3 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 8 2 × 1/3 எழுதலாம். ரைட்டா? இந்த 1/3க்கு என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 1/3 அர்த்தம் ரூட் கியூப் ரூட்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. அப்போது 8 ஸ்கொயரு, இந்த 1/3 எப்படி எழுதலாம்? 3 போடலாம். சரியா? கியூப் ரூட். ஓகே, இப்போ 8 ஸ்கொயர்னு என்ன வேல்யூ? 64. இந்த கியூப் ரூட். ஓகேவா? சரி, ரைட்டு. இந்த 64 எத்தனை கியூப் ஆகும்? 4 கியூப் தான் 64. சரியா? ரைட். ஓகே, அப்போது 4 கியூபு. இந்த ரூட் 3 என்ன சொல்லியிருக்கேன்? ரூட் 3யும் இதை வந்து எப்படி எழுதலாம்? 1/3 எழுதலாம். சரி, அப்போது இதை நம்ம 1/3 எழுதிக்கலாமா? 1/3 3 கேன்சல் ஆகும். ஆன்சர் 4. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். ரூட் ஆஃப் x² + y² = 25. இன்னொன்று கொடுத்துருக்கு y = 2x. அப்படிங்கும்போது x என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு x² + y² ரூட் = 25. ஓகேவா? இது என்னது? ரூட்னால் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அதாவது 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட்னு என்ன அர்த்தம்? 2 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டு. அப்போது x² + y² ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அதாவது இதுக்கு வேல்யூ எப்படி எழுதலாம்னா 1/2ன்னு எழுதலாம். சரியா? ரைட். அப்போ x² + y² இது எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? = 25. சரி, அப்போ x² + y² இந்த 1/2ங்கிறது ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது என்னாகும்? ஸ்கொயராக மாறிடும். இப்போ 25 ஸ்கொயர். ரைட்டுங்களா? சரி, அப்போ x² + y² = 25 ஸ்கொயர் எவ்வளவு? 25 × 25 625. ஓகேவா? ரைட். அப்போது இங்கே ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு? 2x கொடுத்துருக்கு. அப்போ ஒய்க்கு பதிலாக 2x போடலாமா? இப்போ x² ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? 2x ஸ்கொயர் = 625. ஸோ அப்போ x² ப்ளஸ்ஸு எந்த 2 ஸ்கொயர் 4, இது x². இப்போ 4x² = 625. ரெண்டுத்தையும் கூட்டினாலும் 5x² = 625. ஓகேவா? அப்போ x² = 625 / 5 அடித்தா என்ன ஆகும்? 125. 125 அடித்தா 625 ஆகும். அப்போ x² = 125. அப்போ x எவ்வளவு? √125. ரைட்டா? இந்த 2 இந்த சைடு போகும்போது 1/2 மாறும். அதாவது பாருங்கள், x² = 125. அப்போ x இந்த 2 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? 125 1/2 ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட்டுன்னு எழுதலாம். சரியா? ஸோ x √125. ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 0.0169 ரூட் ஆஃப் 0.0169 × x = 1/3. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, அப்போது இப்போ எப்படி செய்யலாம்? x = 1/3. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது டிவைடாக ஆகும். ஸோ டிவைடட் பை √0.0169. ரைட்டுங்களா? அப்போ x = 1/3 டிவைடட் பை 169க்கு ஸ்கொயர் என்னதுன்னா 13. ஸோ 13 ஸ்கொயர் தான் 169. 13 × 13. ரைட்டா? ரைட். இப்போது இது ரூட்டில் இருக்கனால நம்ம என்ன போடலாம்? 169க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 13. ரைட்டு. இங்கே டிஜிட்டில் இருக்குது இல்லையா? புள்ளியில் இருக்குது. சரி, அப்போ இது எந்த இடத்துல இந்த புள்ளி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட். ரைட்டா? ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் இது உள்ள 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போது 4ன்னு போட்டுக்கோங்க. 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 4. இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட்டு. அதனால் 2ஆல் அதை வகுத்துருங்க. என்ன ஆகும்? 2 வரும்.
அப்போ என்ன அர்த்தம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0169க்கு என்ன வரும்? 13 என்ன சொல்லிங்க? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 1 2 அப்போது 0.13 ரைட்டுங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது நம்ம 2 மேலேயும் கீழேயும் புள்ளியை எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? 13 கீழேயும் அதே 13 போட்டுருங்க. மேலே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால கீழே ஒரு 0 சேர்க்கணும். கீழே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால மேலே 2 0 சேர்க்கணும். 0 ரைட்டுங்களா? ஒரு 0 கேன்சல் அடித்தா 1/3 போடணும். 1 0. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஆன்சர் ஏ. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். 0.27 டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 27 இதுதான் கொடுத்துருக்கு. இப்போ பி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி ரைட்டு. இப்போ பி இந்த ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிருங்க. அப்போ 0.27 இந்த 27 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஓகேவா? சரி ரைட்டு. இப்போது இந்த புள்ளி எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? 27 டிவைட் பை 27 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால கீழே 2 0 சேர்க்கணும். ஓகேவா? ரைட். ஓகே 100. அப்போ என்ன வரும்? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/100. சரி, நமக்கு என்ன வேணும்? பி தான் வேணும். இங்கே பி ஸ்கொயர் இருக்கிறா? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1/100. ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல் டு வச்சுட்டு போகும்போது என்ன ஆகும்? 1/2 வரும். சரியா? 1/2 என்ன அர்த்தம்? ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/100. ரைட்டு. 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது 10 × 10 100. ஸோ ஒரு 10 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 1/10. நம்ம ஆன்சர் எழுதணும். 1/10 அதை எப்படி எழுதலாம்? ஒரு 0 இருக்கிறனால 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போது 0.1 ஆன்சர். புரியுதுங்களா? ஆன்சர் பி. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0144 இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ. சரி, எல்லா எலிமெண்ட் இருக்குது. 144 ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும். 12 × 12 தான் 144. அப்போ 12 தான் ஆன்சர். ரைட்டு. எல்லா இதுலேயுமே 12 இருக்குது. நம்ம எங்கே புள்ளி வைக்கணும்? இது பேர் என்னது? ஸ்கொயர் ரூட்டு. அதாவது 2 இருக்குன்னு அர்த்தம். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? 4 டிஜிட் அதை எழுதிக்காங்க. 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஓகே, டிவைடட் பை இது என்னது? ஸ்கொயர் ரூட்டு. ஸோ டிவைட் பை 2 அடித்தா என்ன வரும்? 2. அப்போ என்ன அர்த்தம்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். இப்போ 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. 0.12 ஆன்சர். ரைட்டா? சரி, அடுத்த கொஷின் அது பாருங்கள். அடுத்து அதே தான். ஸ்கொயர் ரூட்டு கொடுத்துருங்க. 0.0324 இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இதுக்கு 324ஓட ஸ்கொயர் ரூட் வந்து என்னதுன்னா 18 × 18 தான் 324. அப்போ ஆன்சர் 18. எங்கே புள்ளி வைக்கணும்? அதுதான் பார்க்கணும். இது ஸ்கொயர் ரூட்டு. இப்போ என்ன அர்த்தம்? 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? இப்போ 4 டிவைட் பை ஸ்கொயர் ரூட்னால 2 போட்டுக்கணும். அடித்தா எவ்வளோ? 2. ஸோ அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ ஆன்சர் 0.18. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 13.69 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13.69 இதுக்கு ஆன்சர் என்ன ஆகும்? எல்லாத்துமே பாருங்கள். ஆன்சர் பாருங்கள். 3.7 37. அப்போது 37 தான் ஆன்சர். ரைட்டுங்களா? 37 தான் ஆன்சர். நம்ம எங்கே புள்ளி வைக்கணும் அதுதான். ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் இல்லையா? ஸ்கொயர் ரூட்னா 2. அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? இங்கே பாருங்கள். 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை இது என்னது? ஸ்கொயர் ரூட்டு. ஸோ டிவைட் பை 2 அடித்தா என்ன வரும்? 1. அப்போ என்ன செய்யணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 7 1. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன இதுக்கு? 3.7. ரைட்டுங்களா? சரி, அடுத்த கொஷின் பார்த்து பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16900 இதுக்கு வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ரைட்டு. 129க்கு ஸ்கொயர் என்னது? 13 × 13. ஓகேவா? ரைட்டு. இது எப்படி எடுக்கலாம்? 10 × 10. ஓகேவா? சரி, அப்போது 2 13க்கு ஒரு 13 இன்ட்டு 2 10க்கு ஒரு 10 எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆன்சர்? 130. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 130.
30. புரிஞ்சுங்களா? ரைட். இதேமாரி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி அப்லோட் ஆகும். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்டிபிசி இப்போ கால்ஃபர் ஆகிருக்கு, நிறைய போஸ்டிங் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதில் இருந்தனால நமக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அதில் கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நல்லா பயன்பட்டுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் எதாவது வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், குரூப்புக்கு. ஓகே, ரைட். தேங்க்யூ.